ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டியூட்டோரியல் 9ல் இருக்கின்ற கொஷின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவது கேள்வியை இப்போ பார்ப்போம். ஒரு மேசையின் கரடான கிடை பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு பெட்டி பருமன் எஃப் உடைய ஒரு மாறும் கிடை விசையினால இழுக்கிறாங்களா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னன்றதை வாசிக்கும் போது நீங்கள் அன்லைன் பண்ணிடுங்க. இதுதான் ஈஸியான டெக்னிக். ஸோ கரடான கிடை பரப்பு மீது வைக்கப்பட்டிருக்காங்க, ரஃப்பான சர்ஃபேஸ். ஸோ ரஃப்பான சர்ஃபேஸ்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்க போகுது. இப்ப அடுத்தது என்னது? ஒரு பெட்டி பருமன் எஃப் மேக்னிடியூட் எஃப் உடைய மாறும் கிடை விசையினால் இழுக்கப்படுது. அதாவது என்ன செய்திருக்கிறாங்களா? அந்த ஃபோர்ஸை மாத்திட்டே இருக்கிறாங்களா? எஃப்பின் தரப்பட்டுள்ள ஒரு பெருமானத்திற்கு பரப்பினால் பெட்டி மீது முயற்றப்படும் விளையில் விசை, அதாவது அந்த சர்ஃபேஸால இந்த பாக்ஸுக்கு கொடுக்கின்ற அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது அந்த கொடுக்கின்ற டோட்டல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தந்திருக்கு. கேபிட்டல் ஆர் தான் படத்துல காட்டியிருக்காங்களாம். அது என்னவா? ஒரு கோணம் தீட்டாவை ஆக்குகின்றதுன்னு தந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கடா, எஃப் உடன் தீட்டா எப்படி மாறும், இதைத்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக செய்துட்டு வர்றது என்னது? இவ்வாறு ஒரு கிராஃப் கேள்விண்டா டிரெக்டாக நான் சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவேஷன் எடுக்கணும். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தோன்னே சிம்பிளாக சொல்லி இல்லாமல் என்னது? எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் கொஸ் தீட்டா. இது பெரும்பாலானாக்கள் எடுப்பீங்க. என்னது? எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இது வந்து இயங்க தொடங்கும் போதுதான் கேட்டிருக்கு. ஸோ ஒரு கட்டத்து மட்டும் இயங்காம இருக்கும், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யாது? இயங்காது. ஸோ இது எங்களுக்கு தெரியும் என்னது? எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் கொஸ் தீட்டா. கொஞ்ச நேரத்துக்கு இயங்காம இருக்கும், விசையை கூட்டிட்டு இருக்க என்ன செய்ய போகுது? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கூட்டிகிட்டே இருக்கும், உராய் விசை கூட்டிகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு பிறகு அதால கூட முடியாது. ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்யும்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது எல்லை உராய்வு விசையிலிருந்து இயக்கவியல் உராய்வு விசைக்கு மாறாம இருக்கு. அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ல இருந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு மாறி, அதாவது கொஞ்சம் குறையணும், ஃப்ரிக்ஷன் குறையும் தானே. ஸோ இயங்க தொடங்கணும், அப்படி கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு மாறாம இருக்க போது. ஸோ தீட்டா அப்ப மாறாது. ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ எவ்வாறு அந்த தொடக்க கிராஃப் வேற, அதுக்கு தான் இப்ப பார்த்துக்கோம். என்னது? டிரெக்டாவே சொல்லாம என்னது? எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் கொஸ் தீட்டா. ஸோ தீட்டாக்கும் எஃப்க்கும் என்ன தொடர்பு வந்திருக்கு? இப்ப பார்க்கவே தெரியும் என்னது? ஒரு கொஸ் தீட்டா கிராஃப் மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா என்னது? தீட்டா வந்து y ஆக்சிஸ்ல இருக்கணும். ஸோ இந்த பக்கம் கொஸ் தீட்டா எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஆர் எடுத்தீங்கன்னா 1/r இன்டூ எஃப். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்திருப்பீங்க கணக்கு. ஸோ இது என்ன ஈக்குவேஷன்? y-ல வந்து கொஸ் தீட்டா கிராஃப் வருது, x வந்து f ஓட வருது. ஸோ இது வந்து ஒரு கொஸ் y கிராஃப் கொண்டு வரப்போகுது. ஸோ அதாவது ஒரு கேர்வ் கிராஃப் தான் வரப்போகுது. ஆனா இவ்வாறு ஒரு கிராஃப் நீங்க எடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் என்னது? இது ஒரு மாறிலியா இருக்கணும், ஒரு கன்ஸ்டன்டா இருக்கணும். அதாவது 2 தான் மாறணும். எஃப் மாறும்போது தீட்டா மாறுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதை தவிர அந்த ஈக்குவேஷன்ல இருக்க எல்லாமே கன்ஸ்டன்டா இருந்தா தான் நாங்க எஃப் மாறும்போது அந்த தீட்டா தான் மாறுதுன்னு சொல்லலாம். தச்சில எஃப் மாற இந்த ஆறு மாறிட்டு இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ அது ஒருக்கா பார்ப்போம். ஸோ இப்போ ஆறுன்னா என்ன? கேபிட்டல் ஆறுன்னா என்ன? இப்போ இவர் வந்து, அதாவது இந்த டேபிள்ல இந்த ஒப்ஜெக்டை வச்சோன்னு ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வரும், பெர்பெண்டிகுலரா ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ஆர் டேஷன் வைக்கிறேன், அதோட என்ன நடக்கும்? இப்ப நான் இழுக்கிறேன், ஹொரிசோன்டலா அவர் இழுக்கிறேன், அவர் இயங்க எத்தனிக்கிறார், ஒரு கட்டத்துக்கு பிறகு இயங்குறார். சோ ரெண்டும் இருக்கு இந்த கேஸ்ல. நான் இயங்க எத்தனைக்கு நிக்கிறது எடுக்கிறேன், இயங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்க போகுது? ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், அதை எதிர்க்கிற மாதிரி வரும், எஃப் டேஷ் இருக்கும். ஸோ இது ரெண்டுனையும் ரிசல்டன் தான் என்னது? இந்த ஆர் டேஷ். இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த ஆர் மாறாது, இந்த ஆர் டேஷ் மாறாது. ஏன்? இந்த ஆர் டேஷ் வந்து வெர்டிகலா எந்த இயக்கமும் இல்லை. ஸோ ஆர் டேஷ் வந்து டபிள்யூக்கு ஈக்குவலா இருக்கு. ஆனா என்ன நடந்திருக்கு? எஃப் கூட்ட கூட்ட என்ன சொல்லிட்டு வரேன்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மாற மட்டும் என்ன செய்வார்? எஃப் டேஷும் கூட்டிட்டு தான் போறார். ஸோ எஃப் டேஷ் மாறினா என்ன செய்யும்? ஏதாவது ஒன்று ஆர் மாறில, ஆனா எஃப் டேஷ் மாற என்ன செய்யும்? இந்த ஆர் வேல்யூவும் மாறும். ஸோ இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல நாங்க ஆரை வச்சிருக்க கூடாது. ரீசன் என்ன? ஆர் வந்து மாறிட்டு இருக்க போற. எஃப் மாற ஆரும் மாறுது, கொஸ் தீட்டா மாறுது. ஸோ இந்த கிராஃப் வரும், எப்படி வரும்னு சொல்லல, சரியா? ஸோ இப்ப எங்களுக்கு வேலை என்ன? கிராஃபுக்கு ஈக்குவேஷன் எடுக்கணும், ஆனா மாறாத கணியங்கள் தொடர்பாக எடுக்கணும். அதாவது எஃப் தீட்டா மட்டும் மாறுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்ன்றதை இப்ப பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த ஆரை வந்து நாங்க தனித்தனியா பிரிப்போம். அதாவது இந்த பெர்பெண்டிகுலரா ஒரு ரியாக்ஷன் இருக்கு, செவ்வன் மரதாக்கம் இருக்க போது, அதே மாதிரி உராய்வு விசை, இது ரெண்டினையும் விளையில தான் நான் தந்திருக்கேன். ஸோ இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது? இயங்குற மட்டம். இதுல வந்து டான் தீட்டாக்கு கிராஃப் பார்த்தோம்னா, இந்த டான் தீட்டா என்னவா இருக்க போகுது? இப்ப இது ரெண்டினையும் விளையில் தானே இது ஆர் குறிச்சிருக்கோம். ஸோ டான் தீட்டா எப்படி இருக்கும்?
இந்த r dash over f dash இருக்க போறேன். ஆனா இதுலயும் இப்ப என்ன சொல்லலாம், இவர் இயங்க தொடங்குற மட்டும் என்ன நடக்குதுன்னே பார்ப்போம். அதாவது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வார மட்டும் என்ன செய்யும், எஃப்பும் எஃப் டேஷும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா எவ்வளவு விசையை கொடுக்குறோனோ அதே அளவு விசை எஃப் டேஷா இருக்கும். உராய் விசை தொழிற்படும் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ அது மட்டும் இவ்வாறு தான் கிராஃப் வரப்போகுது. ஸோ என்ன கிராஃப் வந்திருக்குன்னு பாருங்க, டீட்டாக்கும் இந்த எஃப்க்கும் இடையில தொடர்பு tan தீட்டா ஆர் டேஷ் வந்து 1/f. ஆர் டேஷ் இங்க மாறல, எப்பயுமே இது கன்ஸ்டன்ட் தான். ஆர் என்று வச்சிருக்க கூடாது, கவனமா இருக்கணும். ஏன்னா ஆர் வந்து மாறிட்டே இருக்கும். எஃப் மாத்த மாத்த ஆர் மாறுது, டீட்டாவும் மாறுது. ஸோ இல்ல மாறிச்சுன்னா உங்களுக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்க இயலாது. ஆனா இப்ப இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் என்னது, எஃப் மாற ஆர் டேஷ் மாறாது, ஆனா டீட்டா மாறப்போகுது. ஸோ இவ்வாறு ஒரு tan தீட்டா கிராஃப் மாதிரி வரப்போகுது. ஸோ இவ்வாறு தான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப அடுத்தது பார்ப்போம். ஸோ இப்ப என்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்ப என்ன நடக்க போகுது, ஒரு கேர்வான கிராஃப் வரப்போகுது. கேர்வான கிராஃப் ஒன்று வரப்போகுது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா tan தீட்டா கிராஃப் எல்லாம் தெரியுமே, கட்டாயமா கேர்வ்டான கிராஃபா தான் வரப்போகுது. ஸோ இந்த கிராஃப் வரலாம், செகண்ட் கிராஃப் வரலாம், இல்லாட்டி ஃபோர்த் கிராஃப் வரலாம். ஸோ இப்போ அடுத்தது எங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியும், என்னது, ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மாறாது. கைனடிக் ஃபிரிக்ஷன் பிறகு எவ்வளவு நீங்க ஃபோர்ஸை கூட கொடுத்தாலும் கைனடிக் ஃபிரிக்ஷன் மாறாது. அதே நேரம் இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸும் மாறாது. ஸோ டோட்டல் ரியாக்ஷன் என்ன நடக்க போகுது, அதுவும் மாறாம இருக்கும். ஸோ இந்த தீட்டா மாறாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு இது நடக்கும். இப்ப கைனடிக் ஃபிரிக்ஷன் தொழிற்படும் போது. ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும், என்ன லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், அதாவது எல்லை உராய் விசையிலிருந்து கைனடிக் ஃபிரிக்ஷன் இயக்கவியல் உராய் விசைக்கு மாறும்போது என்ன நடக்க போகுது, சடனா ஒரு ட்ராப் வருமே. ஸோ அந்த ட்ராப் எப்படி இந்த கிராஃப்ல வரும், அதை ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன்ல வந்து இவ்வாறு tan தீட்டா வந்து r டேஷ் ஓவர் f இருக்குன்னு வைப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன செய்யப்படும், லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வைப்போம். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இருக்கும்போது tan தீட்டாக்கு ஒரு பெருமானம் இருக்கு, தீட்டாக்கு ஒரு பெருமானம் இருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்க பார்ப்போம், இந்த இடத்துல கைனடிக் ஃபிரிக்ஷன் வரும்போது என்ன நடக்கும், டக்குன்னு என்ன செய்யும், இந்த f ட்ராப் ஆக போற. லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட எல்லை உராய் விசையை விட இயக்கவியல் உராய் விசை கொஞ்சம் குறைவு. ஸோ டக்குன்னு ஒருக்கா குறைய போற. ஸோ இப்படி கீழே இருக்கிற ஒரு பெருமானம் குறைஞ்சிச்சுன்னா என்ன சொல்லலாம், மொத்த பெருமானத்துக்கு என்ன நடக்கும், கட்டாயமா கூட போகுது. ஏன்னா கீழே இருக்கிற ஒரு வேல்யூ குறையுதுன்னா டோட்டல் பெருமானம் என்ன செய்யும், மேல கூட போகுது. ஸோ இவ்வளவும் கூடிச்சுண்டா tan தீட்டா என்ன செய்யணும், எஃப் மாறி இங்க தீட்டா தான் மாறுது, ஆர் டேஷ் மாறில. ஸோ இவ்வாறு எஃப் குறையும் போது டோட்டல் பெருமானம் கூடுது. ஸோ tan தீட்டா கூடணும். tan தீட்டா கூடினா என்ன சொல்லலாம், தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், தீட்டா வந்து 0க்கும் 90 டிகிரிஸ்க்கும் இடையில இருக்கும்போது தீட்டா கூட கூட சைன் தீட்டாவும் tan தீட்டாவும் கூடும், கொஸ் தீட்டா குறையும். 0ல இருந்து 90க்குள்ள இருக்கும்போது 90 டிகிரிஸுக்கு 90 பாகைக்கு தீட்டா கூட கூட சைன் தீட்டாவும் tan தீட்டாவும் கூடிட்டே போகும். ஸோ இப்போ சொல்லிட்டேன் tan தீட்டா கூடுது. ஸோ என்ன செய்யணும், தீட்டா கூடணும். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன்ல இருந்து கைனடிக் ஃபிரிக்ஷன் ஆகும்போது என்ன நடக்க போகுது, டக்குன்னு இந்த தீட்டா கொஞ்சம் கூட போகுது. அதுதான் இவ்வாறான ஒரு ஏத்தம். அது இப்படி ஒரு tan தீட்டா கிராஃப் ஒன்று வருது, வளைவான கிராஃப் வருது, பிறகு டக்குன்னு ஒருக்கா கூடுது, பிறகு மாறாம இருக்கு. ஏன்னா கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்த பிறகு ஃபிரிக்ஷன் மாறாது. ஸோ ஃபிரிக்ஷன் மாறாட்டி தீட்டா கோணம் மாறவே மாறாது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எத்தனையாவது விடையா இருக்க போகுதுன்னு பாத்தீங்களா, செகண்டாவது ஆப்ஷன். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன, கிராஃப்கான ஈக்குவேஷன் எடுத்து நீங்க திங்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ஏண்டா இது வந்து எவ்வாறு எந்த மாதிரி வளைவா வரும், ஏன் இப்படி மாறணும்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் எடுக்கும். ஸோ இயன்ற அளவுக்கு நீங்க கிராஃபுக்கான ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னா கட்டாயமா ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். திணிவு கேபிட்டல் எம்மையும் பக்க நீளம் 2x-ஐயும் உடைய ஒரு திண்ம பிளாத்திக்கு சதுரமுகி உருவில் காணப்படுகின்றவாறு பக்க நீரில் அரைவாசி அமிழ்ந்திருக்குமாறு மிதக்கின்றது. ஸோ இவ்வாறு அமிழ்ந்திருக்கிற மாதிரி மிதக்குதான். இதுல என்ன தந்திருக்காங்களாம், இது ஒரு கியூப், அதுவும் தந்திருக்காங்க ஒரு பக்க லென்த் தந்திருக்காங்க 2x தந்திருக்காங்க, திணிவு கேபிட்டல் எம்மா. இவ்வாறு அமிழ்ந்திருக்காங்க. ஸோ இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா, இதே சதுரமுகிய வெளிப்பக்க நீளம் வந்து 8x உடைய ஒரு பொல்லான சதுரமுகியாக மாற்றுறாங்க. உள்ளுக்குள்ள பொல்லான என்னது, ஹோலோ, அதாவது உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லாத வெற்றிடமான ஒரு சதுரமுகியா மாத்துறாங்க. சோ இப்ப அது எவ்வளவு தூரம், எவ்வளவு ஆழம் நீரில் உள்ள அமிலம்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க இதுக்கு என்ன செய்யலாம், ஈஸியா செய்யணும்னா என்னது, டிரெக்டாவே நீங்க ஈக்குவேஷன்ஸ் எடுத்து டிரெக்டா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2x-ல இருக்கும்போது 2x நீள அகல உயரம் இருக்கும்போது x ஆழம் அமிழ்ந்திருக்கு. இப்ப என்ன செய்திருக்காங்க, அதே திணிவு தான். சோ திணிவு ஒன்று என்ன செய்யலாம், கட்டாயமா மேலுதைப்பு மாறாது. ஏன்னா 2 முறை திணிவு தானே. சோ கட்டாயமா மேலுதைப்பு மாறாது. ஆனா இப்ப என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா,
இப்ப உள்ளுக்குள்ள வெற்றிடமா ஆக்குறதன் மூலமாக பெரிய சதுரமுகி ஆக்கியிருக்காங்க. அதாவது 8x நீளமுடைய சதுரமுகி ஆக்கி வச்சிருக்காங்க. சோ அப்படி நீளத்தை கூட்டியிருக்காங்க. சோ கூட்டினாங்கன்னா என்ன செய்யும்? அமிழ்ற ஆழம் குறைய போகுது. ஏன்? மொத்த அமிழ்ற கனவளவு மாறாது. சோ இதுதான் முக்கியமான பாயிண்டா இருக்க போகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமிழ்ற கனவளவும் இறுதி அமிழ்ற கனவளவும் ஒன்றா தான் இருக்கும். ரீசன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரே வெயிட்டான பொருள் ஒரே அளவான ஒரே அடர்த்தியுடைய ஒரே டென்சிட்டி இருக்கிற லிக்விட்ல தான் மிதக்க விட போறோம். சோ கட்டாயம் என்னது? அப்த்ரஸ்டும் அதாவது மேலுதைப்பும் திணிவும் வெயிட்டும் ஈக்குவலா இருக்கணும். சோ ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் வெயிட் ஈக்குவல்னா ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் என்ன நடக்கணும்? அப்த்ரஸ்ட் மேலுதைப்பு ஈக்குவலா இருக்கணும். சோ ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் மேலுதைப்பு ஈக்குவலா இருந்துச்சுன்னா கட்டாயமா என்ன சொல்லலாம்? அமிழ்ந்த கனவளவு ரெண்டுலயும் ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா பயன்படுத்தின தண்ணி ரெண்டுக்குமே உண்டுதான். சோ அமிழ்ற கனவளவு ரெண்டுலயும் உண்டா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு அமிழ்ந்திருக்காரு? வால்யூம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதுல கீழே இருக்கிறது ஒவ்வொன்றும் என்னது? 2x நீளம். சோ படத்துல காட்டு சில்லியன் எவ்வளவு இருக்கும்? என்னது? இது ஒரு கியூப். சோ இப்ப பாத்தீங்கன்னா 2x நீளம் எவ்வளவு பரப்பு வரப்போகுது? இது 2x இது 2xன்னா 4x ஸ்கொயர்ட் இன்டு இந்த x உயரம். சோ இதுதான் அமிழ்ந்திருக்கிற கனவளவு வால்யூம் வந்து 4x கியூபா இருக்க போகுது. சோ இப்ப அடுத்தது என்ன செய்திருக்காங்க? இத வந்து 8x மாத்திட்டாங்க. மிக பெருசா மாத்திட்டாங்க. 8x மாத்திருக்காங்க. சோ இது 8x. இப்ப இதுவும் 8x வந்துட்டு. சோ இப்ப பரப்பு எவ்வளவு இருக்கு? 64x ஸ்கொயர்ட். ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது? கனவளவு எவ்வளவு இருக்கலாம்? 4x கியூப் கனவளவு தான் நம்மளோட. சோ இப்ப எவ்வளவு உயரம் தேவை? சோ எப்படி காணலாம்? 64x ஸ்கொயர்ட். இது வந்து பரப்பு ஏரியா. இதை வந்து நாங்க உயரம் அதாவது ஹைட்டால பெருக்கினோம்டா எச்சால பெருக்கினோம்டா அதை தான் காணணும். பெருக்கின எவ்வளவு வரணும்? டோட்டல் வால்யூம் 4x கியூபா வரணும். இந்த கன்செப்ட் தெரியும். அப்த்ரஸ்ட் மாறக்கூடாது. அப்த்ரஸ்ட் மாறாட்டி டென்சிட்டி மாத்தேல. ஒரே திரவம் தான், ஒரே லிக்விட் தான் இருக்கு. ஆகவே மொத்த கனவளவு மாற்றக்கூடாது. ஸோ 4x கியூப் தான். பரப்பை மாத்திட்டோம் எவ்வளவு? 8x ஹோல் திங் ஸ்கொயர்டா வந்துட்டு. ஸோ சுருக்கினீங்க எவ்வளவு வரப்போகுது? x/16 வரப்போகுது. ஸோ தொடர்ச்சியாக அடுத்த விடையை பார்ப்போம். ஓர் XY ஆள்கூற்று தொகுதியின் உற்பத்தி ஓவில் உள்ள ஒரு துணிக்கை மீது 20 நியூட்டன், 40 √2 நியூட்டன், 30 √2 நியூட்டன் எனும் 3 ஒருதள விசைகள் உருவில் காணப்படுகின்றவாறு தாக்கினால் துணிக்கையை நிலையாக வைத்திருக்க தேவையான விசையை வகை குறிக்கும் காவி கேட்டிருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல 3 விசைகளை அவங்க படத்துல காட்டிருக்காங்க. சோ இவ்வாறு உங்களுக்கு படத்துல காட்டும் போது எக்ஸாம்ல கவனமா இருக்கணும். அந்த நீளம் வந்து ஒவ்வொன்றையும் ரிப்ரசென்ட் பண்ணு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொன்று பெட்டிகள் ஒவ்வொரு இந்த பெட்டியின் நீளமுமே ஒரு கணியத்தை ஒரு அலகை ரிப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ இந்த 3 விசைகளும் தாக்குது. 3 ஒரு தள விசைகளும் தாக்குகின்றன ஒரு துணிக்கையில 3 ஃபோர்ஸஸும் தாக்குது. ஆனா இவ்வளவு தொழிற்பட்டும் ஒரு பார்ட்டிக்கலை நாங்க இக்லிபிரியத்துல வச்சிருக்கணும், ரெஸ்ட்ல வச்சிருக்கணும்டா, சமநிலையில வச்சிருக்கணும்டா எங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 3 விசைகளுக்கும் விளையுள் விசைக்கு அதாவது 3 விசைகள் ரிசல்டன்ட் விளையுள் விசைக்கு பரமன்ல சமனானதும் திசையில எதிரானதுமான ஒரு ஃபோர்ஸை கொடுத்துருக்கணும். அப்படின்னா இவர் வந்து இக்லிபிரியத்துல இருப்பார். இந்த 3 விசைகளும் செய்யற வேலைக்கு அதாவது 3 விசைகள் இந்த விளையுள் விசைக்கு பரமன்ல சமனா இருக்கணும். ஆனா திசையில எதிராக இருக்கிறது என்ன நடக்கும்? ஒன்றும் மற்றதும் ஈக்குவல் ஆயிடும். ஸோ கட்டாயம் ரிசல்டன்ட் இருக்காது. அப்பதான் இவர் ஓய்வுல இருப்பார். ஸோ இப்ப முதலாவது செய்ய வேண்டியது என்னது? இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸை காணணும். இதை நீங்க காண்றதுக்கு டிரெக்டாவே நீங்க ஈஸியா காணலாம். அதுக்கு இந்த கிராஃப் என்ன பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஈஸியா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப 40 √2 45 டிரெக்டா சொல்லாம என்னது? இது 40ன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்களா இதுல ஒரு நுணுக்கம் பார்க்கலாம். என்னது? 40 ரிப்ரசென்ட் பண்ண என்ன செய்திருக்காங்க? 4 சதுர அலகுகள் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நிலைக்குத்தா பாத்தீங்கன்னா இது 40 பிரிச்சு இல்ல. இந்த 40 √2 ரெண்டா பிரிச்சுட்டு அதே மாதிரி இங்க 20 இருக்கு. 20 எவ்வளவு? 2 யூனிட் 2 சதுர அலகு வருது. ஸோ 4ஓட எக்ஸ்ட்ராவா 2 கூட்டிங்கன்னா எவ்வளவு வருது? 6 வரப்பு. இவ்வளவு 6 வந்துட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னது? 30 √2 ரெண்டா பிரிக்கலாம். எப்படி இருக்க போகுது? 30 √2 இந்த பக்கம் 3 சதுர அலகு, இந்த பக்கம் 3. ஸோ இப்ப எல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா இந்த 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது? டோட்டலா 7 இந்த பக்கம் வரும். இப்ப இந்த 3ஐ கொண்டு போய் நீங்க மேல ஆட் பண்ணினீங்கன்னா என்ன வரப்போகும்? கடைசியில இவ்வளவு தான் 3 தான் வரும். ஏன்னா மேல 6 இருந்துச்சு ஃபர்ஸ்டா, இப்ப கீழே எக்ஸ்ட்ரா இன்னொரு 3 வந்தனால
மேல இப்ப ரிசல்ட் என்ன 3 தான் வரப்போகுது. ஸோ இதுதான் ரிசல்ட். மேல 3 இந்த பக்கமா 7 இருக்கு. ஸோ இப்ப இதையே மெட்ட பக்கம் பார்க்கணுமே. இது ரெண்டுனையும் விளையுளுக்கு பெர்மனன்ட்ல சமனானதும் திசையில எதிராகவும் இருக்கணும். ஸோ அத வந்து நான் கீறிட்டு நான் எதிரா பார்க்கலாம் ஒன்றில். இல்லாட்டி என்ன செய்யலாம்? எதிரா இப்பயே பார்த்துருவோம். இப்ப இந்த பக்கம் 7 இருக்குன்னா இத ஈக்குலிபிரியேட் பண்ண அதாவது அதாவது சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? கட்டாயமா இந்த பக்கம் என்ன இருக்கணும்? 7 இருக்கணும். ஸோ அதற்கு 4 இப்படி 7 வரப்போகுது. ஸோ இப்ப இத வச்சே சொல்லலாம் என்னது A இல்லாட்டி B. ஸோ இப்ப அடுத்தது மேல் நோக்கின விசைவளவு இருக்கு. 3 யூனிட் இருக்கு. அதாவது 30 நியூட்டன் இருக்கு. ஸோ அதை ஈக்குவேட் பண்ண சமநிலைப்படுத்த என்ன நடக்கணும்? கீழ் நோக்கி ஒரு 30 வரணும். அதாவது 3 பெட்டிகள். இப்ப விளைவில் என்னவா இருக்கும்? இதுக்கு 2க்கு கீறினீங்கன்னா, இப்படி இந்த இணைகரத்த கீறி, அதாவது இங்க ஒரு செவ்வகமா வரப்போகுது. ஸோ இதுதான் விளைவிலா இருக்க போகுது. ஸோ காவி என்னது? B ஆத்தான் இருக்க போகுது. அதாவது OB காவி தான் இதுக்கு தேவையான விளை திசையை குறிக்க போகுது. ஸோ இவ்வாறான கேள்விகள் வரும்போது, நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு விசைகளையும் அந்த படத்துல என்ன யூனிட் தாரான், அதாவது இப்போ ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு 10 நியூட்டனை குறிச்சிட்டு இருக்கு. ஸோ இவ்வாறு நீங்க கண்டுட்டு நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இல்லாட்டி நீங்க படத்தையும் வச்சு குழம்பிட்டு இருக்காம ஈஸியா நீங்க செய்திடலாம். உண்மையிலேயே ஈஸியான கொஸ்டின். ஸோ இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணா கட்டாயமா இன்னும் ஈஸியா வரும். ஸோ இந்த வீடியோல தொடர்ச்சியாக 3 வினாக்களை பார்த்திருந்தோம். அடுத்த வீடியோல தொடர்ச்சியாக மற்ற வினாக்களை பார்ப்போம். தேங்க்யூ.